மகாராஜா, துரியோதனுக்கு தயவு செய்து உங்க கருணையை காட்டாதீங்க அப்படின்னு திரௌபதி யுதிஷ்டர்கிட்ட கண்டினியூஸா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அன்னைக்கு நம்ம ஹஸ்தினாபூர்ல இருந்து காட்டுக்கு கிளம்புற அன்னைக்கு எத்தனையோ பேரோட கண்கள்ல கண்ணீரை பார்த்தேன். அவ்வளோ நமக்காக கஷ்டப்படுறாங்க. அத்தனை பேர் நமக்காக கஷ்டப்பட்டப்ப கூட துரியோதனும் கர்ணாவும் நம்மள கலாச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா நீங்க இவ்வளோ நடந்தும் அவங்கள வாழ விட்டுட்டு நம்ம எல்லாரும் கடந்து இங்க காட்டுல செத்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி இருந்தா உங்களை ஒரு நல்ல அரசன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, ஒரு கோழையான அரசன்னு தான் சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க திரௌபதி. அதை கேட்ட யுதிஷ்டர், திரௌபதி, உன்னோட கோபம் நியாயமானது தான், எனக்கு புரியுது. பட் ஒரு அரசனா நான் டக்குன்னு கோவப்பட்டு எந்த ஸ்டெப்பும் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா இரு. கண்டிப்பா பீஷ்மா, கிருபாச்சாரியா, துரோணாச்சாரியா இவங்க எல்லாரும் திருதராஷ்டிரரை கன்வின்ஸ் பண்ணி நம்மளோட இந்திரபிரஸ்தவை நமக்கே திருப்பி தருவாங்க அப்படின்னு கன்வின்ஸ் பண்றாரு திரௌபதியை. இதை கேட்ட திரௌபதி, யாரும் உங்களுக்கு இந்திரபிரஸ்தவை கொடுக்க போறதில்ல. இந்த மாதிரி சாமியார் மாதிரி பிஹேவ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள துரியோதனை அழிச்சிட்டு போயிடுவான். கொஞ்சம் வெயிட் பண்ணு, கண்டிப்பா நல்லது நடக்கும். தர்மம் எப்பயுமே ஜெயிக்கும். என்ன, சம்டைம்ஸ் கொஞ்சம் லேட்டா ஜெயிக்கும். பொறுமையா இரு திரௌபதி அப்படின்னு சொல்றப்ப பீமும் உள்ள வராரு. வந்து என்ன சொல்றாருன்னா, மகாராஜா, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, நம்ம இப்ப ரிவெஞ்ச் எடுக்கணும். இப்ப நீங்க சைலண்டா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை ஒரு சூப்பரான அரசர் அப்படின்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. நீங்க ஒரு பயந்தாங்கோலின்னு நினைப்பாங்க. இவ்வளோ நியாயம் தர்மம் பேசுறீங்களே, அப்ப அன்னைக்கு எதுக்கு போயிட்டு சூதாட்டம் விளையாடுனீங்க அப்படின்னு கேட்கிறாரு பீம். அதுக்கு யுதிஷ்டர் சொல்றாரு, ஆமா, நான் கொஞ்சம் டெம்ட் ஆயிட்டேன். என்னது, டெம்ட் ஆயிட்டீங்களா? எதுக்கு டெம்ட் ஆயிட்டீங்க? நான் துரியோதனோட சொத்து மேல ஆசைப்பட்டேன், அதுக்கான விளைவு தான் இவ்வளவும் நடந்திருக்கு. நான் அப்படி ஆசைப்பட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு யுதிஷ்டர். அதுக்கு பீம் சொல்றாரு, அப்ப ஆசைப்பட்டீங்கல்ல, அப்ப இப்ப ரிவெஞ்ச் எடுக்க வேண்டியது தானே, இப்ப எதுக்கு அப்படியே பயந்து ஒதுங்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுக்கு யுதிஷ்டர் சொல்றாரு, யோசிச்சு பாரு பீம், இப்ப துரோணாச்சாரியா, பீஷ்மா, கௌரவாஸ் கூட இருக்கிறாங்க. அர்ஜுன் கிட்ட ப்ராப்பரான எந்த வெப்பன்ஸுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ராஜ்ஸ்வய யாகத்துக்கு நம்ம நிறைய அரசர்கள் கூட சண்டை போட்டு தோக்கடிச்சோம். அவங்க எல்லாருமே இப்போ துரியோதன் கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய படையோடு இருப்பாங்க. நீயே சொல்லு, இப்போ நம்ம அவங்க கிட்ட சண்டைக்கு போனோம்னா நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்னு லாஜிக்கலாக கேட்குறாரு யுதிஷ்டர். அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்ட பீம் சைலண்ட்டாக எதுவும் பேசாமல் அமைதியாயிடுறாரு.